நண்பர்களே, சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போற தலைப்பு, ஒரு திரைப்படத்தை பார்க்கறதுக்கு சரியான இடம் திரையரங்கமா இல்லைன்னா ஓடிடி தளமா அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு முதல்ல இந்த இரு தளங்களை பத்தின அட்வான்டேஜஸ் என்ன, இதுல இருக்கக்கூடிய சாதகங்கள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சரியான முடிவை எடுக்க முடியும். ஸோ முதல்ல ஓடிடியோடைய சாதகங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஓடிடி தளங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கான கன்வீனியன்ஸ் இருக்கும். கன்வீனியன்ஸ்னால் இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 மணி நேரம் பார்க்குற ஒரு படம் அப்படின்னா நீங்கள் ஒரு 1.5 மணி நேரம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு சின்ன வேலை இருக்குது, ஒரு கடைக்கு போகணும் இல்லை சமைக்கணும் அப்படின்னா கூட பார்த்துட்டு அப்புறமா மீதி படத்தை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எப்போ வேணும்னாலும் அந்த படத்தை பார்க்கறதுக்கான கன்வீனியன்ட் நீங்கள் நினச்ச டைமில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு தியேட்டரில் வந்து இந்த படம் வந்து 4 மணிக்கு தான் ஷோ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 மணிக்கு தான் உங்களுக்கு டைம் இருக்குன்னா ஓடிடியில் அந்த படம் இருக்குன்ற பட்சத்தில் உங்களால் உங்கள் நினச்ச நேரத்தில் உங்களால் அந்த படத்தை பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் ஓடிடியில் இருக்குது. ஸோ இப்போ ஓடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு அதில் வந்து ஒரு இருக்கக்கூடிய எல்லா படங்களையும் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து திரையரங்கு போனோன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து கொடுத்து ஒரு படத்துக்கு பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இதில் அந்த அமௌண்ட்டில் இதில் நிறைய படங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி முக்கியமான இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்ன ஓடிடியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, ஓடிடியை நம்ம ஒன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதில் பல லட்சக்கணக்கான திரைப்படங்கள் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த படத்தை எப்போ வேணாலும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ இப்போ ஒரு தியேட்டரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வெள்ளிக்கிழமையில என்ன படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு முன்னாடி சில வாரங்களில் ரிலீஸ் ஆன படங்கள் தான் கிடைக்கும். ஸோ இதில் அப்படி கிடையாது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள்லேருந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற படம் வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து நிறைய இருக்கும் ஓடிடி தளங்களில். ஸோ இப்போது திரையரங்கில் ஒரு படத்தை பார்க்கறதுக்கான சாதகங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு திரையரங்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு திரைப்படம் எடுக்கிறதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு திரையரங்குக்கு தான் மெயினாக வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு டால்பி அட்மாஸ் சவுண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த திரையரங்கில் கிட்டத்தட்ட 64.1 சரௌண்ட் சிஸ்டம் இருக்குன்னா நம்ம வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தை. ஸோ இப்போ அதோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம போன உடனே கூட பார்ப்போம். ஸோ டால்பி சவுண்ட்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் போடுவாங்க. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பறவை சுற்றுறது, ஒரு சவுண்டு வர்றது, ஹெலிகாப்டர் போகிறது, இதெல்லாம் வந்து ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி சவுண்டும் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து டிவியில் ஒரு 4 ஸ்பீக்கர் மேக்ஸிமம் 5 ஸ்பீக்கர் வரைக்கும் நம்ம பார்க்கலாம், இல்லை 7 ஸ்பீக்கர் பார்க்கலாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தியேட்டரில் தான் வந்து முழுமையான ஒரு அனுபவம் கிடைக்கும். ஸோ அந்த அனுபவத்தை உங்களால் வந்து ஓடிடியில் பார்க்க முடியாது, அது தியேட்டரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ அவதார் மாதிரி ஒரு படத்தை வந்து நீங்கள் வந்து என்னதான் வந்து பெரிய டிவி சிஸ்டமாக இருந்தாலும் இல்லை என்னதான் பெரிய சவுண்ட் சிஸ்டமாக இருந்தாலும் ஒரு 3D எஃபெக்டில் உங்களுக்கு வந்து அந்த ஒரு வேர்ல்டை வந்து நீங்கள் அதுக்காகவே வந்து கிரியேட் பண்ணியிருப்பார் ஜேம்ஸ் கேமரூன். ஸோ அதை வந்து நீங்கள் திரையரங்களை பார்த்தால் மட்டுமே உங்களால் முழுமையான ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் வந்து அனுபவிக்க முடியும். ஸோ அவதார் மாதிரியான திரைப்படங்கள் நிச்சயமாக திரையரங்குகளை பார்க்க வேண்டிய ஒரு படம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஐமேக்ஸ் தியேட்டருக்காக ஐமேக்ஸ் கேமராஸில் வச்சு வந்து திரைப்படங்கள் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்க்ரீனில் ஸோ ஒரு பெரிய விஷுவல் எஃபெக்ட்ஸோடு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷுவல் எஃபெக்டும் வந்து நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா அதையும் வந்து திரையரங்கில் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டிவியிலலாம் நம்ம வந்து பார்க்கும்போது அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஸோ அது வந்து திரையரங்குகளுக்காகவே உருவாக்கப்பட்ட திரைப்படங்கள் அதெல்லாம். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், திரையரங்களை பார்க்குறதோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு 4 பேர் பார்ப்போம், 5 பேர் பார்ப்போம், இல்லைனா நீங்கள் ஒருத்தர் கூட தனிமையாக கூட பார்த்துட்டு இருப்பீங்க. பட் ஒரு சினிமா ஹாலில் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா பல 100 பேரோட வந்து நீங்கள் வந்து ஒரு படத்தை வந்து பார்க்குற அனுபவம் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கூட்ட அனுபவம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து நிச்சயமாக வந்து அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் திரையரங்குகளில் வந்து படங்கள் வர்றது. ஸோ அதை பார்க்குற அனுபவமே வந்து தனிப்பட்ட ஒரு அனுபவம். அது வந்து என்றைக்குமே வந்து ஓடிடிலேயோ இல்லை டிவியில் நம்ம பார்க்குறது மூலமாகவோ கிடைக்காது. ஸோ அது திரையரங்கில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து 2 ஓடிடி அண்ட் திரையரங்கம் 2த்துக்குமான இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜஸை பற்றி பார்த்தோம். ஸோ இப்போது முடிவுக்கு வரலாம். என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். என்னென்னா, திரைப்படங்களை திரையரங்குகளில் பார்க்குறதே சிறந்த ஒரு தேர்வாக நான் வந்து கருதுகிறேன். அதே மாதிரி
ஓடிடியில் வந்து வெப் சீரிஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். வெப் சீரிஸ்க்கு வந்து நீங்கள் பிஞ்ச் வாட்ச் பண்ணுறதுக்கு வந்து பல மணி நேரம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து தியேட்டரில் அந்த மாதிரி சீரிஸ் தியேட்டரில் ரிலீஸ் ஆகலை. ஸோ தோஸ் ஆர் ஒன்லி மென்ட் ஃபார் டெலிவிஷன். ஸோ அதை வந்து நீங்கள் பிஞ்ச் வாட்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற டைமில் நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஓடிடியில் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் பழைய படங்கள், நீங்கள் தவற விட்ட படங்கள் வந்து ஸோ உங்களுக்கு வந்து இப்போ திரையரங்கில் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரியான படங்களை நீங்கள் வந்து ஓடிடியில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கும் போது, ஏன்னா வந்து லீகலாக வந்து இப்போது அவங்களுக்கு பே பண்ணி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னும் போது, ஸோ அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் மேக்கர்ஸ்க்கும் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் அவங்களுக்கான கான்ட்ரிபியூஷன் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை லீகலாக பார்க்குறீங்க. ஸோ அந்த மாதிரியான படங்களை வந்து ஓடிடியில் பார்க்கலாம். திரைப்படங்களை திரையரங்குகளை பாருங்கள் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம் நண்பர்களே. நன்றி.